சென்னை மெரினா கடற்கரையில் ஆண் நண்பருடன் அமர்ந்திருந்த பெண்ணிடம் வாக்குவாதம் செய்த காவலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். நீங்கள் கணவன் மனைவியா என கேள்வி எழுப்பி சர்ச்சையில் சிக்கியவர் அதிரடி நடவடிக்கைக்கு ஆளாகியுள்ளார். நடந்தது என்ன? உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஏன் கேக்குறீங்க? முதல்ல யாரெல்லாம் கேட்கல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நீங்கன்னு கேக்குறீங்க. ஏன் அப்படி கேக்குறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்படி கேட்க சொல்லிருக்காங்களா? உங்ககிட்ட டிபார்ட்மெண்ட்ல சொல்லிருக்காங்களா? மெரினா கடற்கரையில் ஜோடியாக அமர்ந்து கடல் அலைகளின் அழகை ரசிக்க கணவன் மனைவியாகவும் காதலர்களாகவும் தான் இருக்க வேண்டுமா என கேள்வி கேட்டு ரோந்து காவலரிடம் இளம் பெண் ஒருவர் பொங்கிய காட்சிதான் இது. பாதுகாப்பு என்ற பெயரில் வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கொண்ட காவலர் ரோந்து பணியில் இருந்து கரை ஒதுக்கி வைக்கப்பட்டதன் பின்னணி என்ன? மெரினா கடற்கரை சென்னையின் பெருமைகளில் ஒன்றாக விளங்குகிறது. சென்னை வாசிகளும் வெளியூரில் இருந்து சென்னை வருவோரும் பொழுதுபோக்கு என்றால் முதல் சாய்ஸாக டிக் செய்வது மெரினாவை தான். அந்தி சாயும் நேரத்தில் சில்லென்று வீசும் கடல் காற்றையும் இதமான வெப்பத்தையும் அனுபவிக்க மக்கள் கூட்டம் கூட்டமாக படையெடுப்பது வழக்கம். மணற்பரப்பில் விளையாடும் சிறுவர்கள் பலர் சிற்பிகளாவதையும் தம்பதிகளும் காதல் ஜோடிகளும் ஆங்காங்கே அமர்ந்து அளவலாவதையும் காண முடியும். அப்படியாக கடற்கரையில் அமர்ந்து பெண் ஒருவர் தனது ஆண் நண்பருடன் அலைகளை ரசித்தவாறு உரையாடி கொண்டிருந்தார். அவர்களைச் சுற்றி மக்கள் பலரும் நடமாடிக் கொண்டிருந்தனர். அப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் ஒருவர் அங்கு வந்துள்ளார். நேராக ஆண் நண்பருடன் அமர்ந்திருந்த பெண் அருகே சென்ற காவலர், நீங்க என்ன கணவன் மனைவியா என கேட்டுள்ளார். உடனே பொங்கி எழுந்த பெண், கணவன் மனைவியா என்று தங்களை பார்த்து ஏன் கேட்டீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு வழக்கமாக ஜோடியாக அமர்ந்திருப்பவர்களிடம் கேட்கும் ரெடிமேட் கேள்விதான் என்ற ரீதியில் அந்த காவலர் கூறியுள்ளார். அந்த பதிலால் குளிர்காற்று வீசும் பகுதியிலும் சூடான பெண் இப்படி கேள்வி கேட்க வேண்டுமென சட்டம் உள்ளதா என்றும் தனது கோபத்தை வெளிப்படுத்தினார். யாரெல்லாம் கேட்கல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நீங்கன்னு கேக்குறீங்க. ஏன் அப்படி கேக்குறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இப்படி கேட்க சொல்லிருக்காங்களா? உங்ககிட்ட டிபார்ட்மெண்ட்ல சொல்லிருக்காங்களா? பெண்ணிடம் வாயை கொடுத்து வசமாக மாட்டிக்கொண்டதை உணர்ந்த காவலர் இரவு நேரத்தில் இருட்டில் ஜோடியாக உட்காரக்கூடாது என அடுத்த பந்தை வீசியுள்ளார். அதற்கும் அசராத இளம்பெண் தனது கையில் வைத்திருந்த செல்போனை சுட்டிக்காட்டி, இதென்ன இருட்டா என கிடுக்குப்பிடி போட்டார். தெரியாத்தனமா மாட்டிக்கொண்டதை அறிந்து கொண்ட காவலர் மெதுவாக அங்கிருந்து நடையை கட்டினார். மெரினாவில் ஆண் நண்பருடன் இருந்த பெண்ணிடம் காவலர் வாக்குவாதம் செய்த வீடியோ இணையத்தில் பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதைக் கண்டு காவலரின் செயலுக்கு நெட்டிசன்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த விவகாரம் சென்னை காவல் ஆணையர் அருண் கவனத்திற்கு சென்றுள்ளது. உடனே சம்பந்தப்பட்ட ரோந்து காவலர் ராஜ்குமாரை பணியிட மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளார். மெரினாவில் பெண் ஒருவருடன் விதண்டாவாதம் பேசிய காவலர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்ட சம்பவம் போலீசார் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க பாத்தீங்க?